சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். அந்த நம்ம இந்த மாதிரி டேங்க் அது போய் இங்கே எடுத்துட்டு ஒன்றுக்குள்ள போராட நிறையா போயிட்டு இருக்கேன். கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில் இதுமாதிரி நடக்காது. சிங்கப்பெண்கள் எது கொடுத்துருக்காரு, அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை இப்போ நடந்திருக்கு. இப்போ கூட தொடர்ந்து சாலை மறியல் கூட டிஜிபி கூட வந்திருக்காரு. கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதுக்கு கூடிய சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த ஆட்சியில் 12 நாட்கள் தான் ஆயிருக்கு பொறுப்பேற்று. அதுக்குள்ளார கஞ்சா கடத்தல், பாலியல் வன்பொருட்கள், கோவையில் பெண் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கில் சீர்கேடு இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் இதை எதிர்த்து வச்சிருக்காங்க. சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எவ்வளோ ஒயின் ஷாப்ஸ் மூடியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார். உங்களுக்கு தெரியாதான்? நடக்கலைங்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நடக்கலைங்கிறீங்களா? இப்போ கோவிலில் நடந்துருக்கலையா? சார் அதுக்கு அவர் தான் ஆக்ஷன் எடுப்பாருங்க. சிஎம் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாரு.